வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியனப்பா நான் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். இப்போ கொடுத்து பார்க்க போறோம்னா எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் திட்டத்தில் ஆடிட் பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆடிட் எப்பவுமே சோசியல் ஆடிட் 5 நாட்கள் நடைபெறும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 12,500க்கு மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா விஆர்பின்னு ஒருத்தர் இருப்பாங்க. விஆர்பின்னா வில்லேஜ் ரிசோர்ஸ் பர்சன் சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா கிராம வள அலுவலர்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட எப்பவுமே வந்து ஆடிட் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கணும். கிராம சபையில் தணிக்கையில் நடந்தது எல்லாமே வந்து அவங்ககிட்ட ஒப்புதல் காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆடிட் ரிப்போர்ட் எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் பார்க்குறவங்க வந்து என்ஆர்ஜிஎஸ்க்கு எப்பவுமே கிராம அலுவலர் வந்து நியமிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக தான் நியமிப்பாங்க ஒரு சில இடத்துல. கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்கள பர்மனெண்ட்டாக அப்போல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. தற்காலிகமானது தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டத்தில் வந்து ஒரு சில கிராம ஊராட்சிகள் வந்து அந்த மாதிரி ஆடிட் பார்க்குறதுக்கு வந்து கிராம அலுவலர் வந்து இருக்கிறதில்ல. அது வந்து பெரிய நடைமுறை சிக்கலாகவே இருக்குது. அது வந்து ஆடிட் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆடிட் பார்க்குறதுக்கு வந்து கிராம வள அலுவலர் வந்து தற்காலிகமாக வந்து ஆடிட் பார்க்குற சுச்சுவேஷனில் இருக்கிற போது வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்ட நிர்வாகங்களும் தமிழகத்தில் இருக்கிற 12,500 கிராம ஊராட்சிகளுக்கும் நியமித்தா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆடிட் பார்க்குறதுக்கு. இந்த ஒரு கோரிக்கை வந்து தமிழக அரசு முன் வச்சு வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியனுக்கும் தேங்க்யூ.